8ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்டிங் பார்க்கலாம். இந்த 205 ஒரு நல்ல நம்பரு. இந்த 75, 57, 52 இந்த மாதிரி வந்தால் திரும்ப அதே நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 52 வரும்போதே திரும்பவுமே அந்த நம்பரெல்லாம் திரும்பி வரலாம் அப்படின்னு. இந்த 57க்கு 20 கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா எப்பவுமே இந்த 52 இல்லை 02 இந்த 70, 75 செட்டு வந்தால் மறுநாள் அதே நம்பர் ஆல் போர்டு நம்ம போட்டோம்னா ஏதாவது ஒரு போர்டாவது பாஸ் ஆகிடும். அது 2 டைம் 3 டைம் 4 டைம் வரலனாலுமே திரும்பியே வந்து அது பாஸ் ஆகும். அதாவது அதனுடைய ஆப்போசிட் ஒரு நம்பராவது வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது பாருங்கள், இங்கே பாருங்கள் 07ன்னு இருக்குது, ஒரு 5ஆவது திரும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் அந்த அந்த செட்டில் வந்து ஒரு நம்பராவது வரும். இந்த பாருங்கள் 70க்கு 70 அது மாதிரி. சரி, அது ஏற்கனவே நிறைய டைம் பார்த்தது, திரும்ப அதை பார்க்க தேவையில்ல. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் 750, 295 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் நம்பர் உட்காரும். இங்கே பாருங்கள் 205, 502, 507. ஸோ திரும்ப வந்து 205ன்னு வந்திருக்கு. 705 பாக்ஸில் கூட வரலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இது ஒன்று சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. 75, 48, 88 பார்த்துக்குங்க. இதை பார்க்கல உண்மையிலே, நான் நேற்று ஈவினிங் தான் இதை பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த 75க்கு பாருங்கள் பிசியில் 65, இந்த 48க்கு பாருங்கள் பிசியில் 38, இந்த 88க்கு பாருங்கள் 78. இது மூணுமே எவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது பி போர்டில் இருக்கிற நம்பரு அப்படியே சி போர்டில், இங்கே ஏ போர்டில் இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் குறைச்சி அங்கே வந்திருக்கு. இது ஏற்கனவே யாராவது பார்த்துருந்தாலும் ஓகே, நான் வந்து நேற்று தான் பார்த்தேன். ஏன்னா இது ரொம்ப போன வருஷம் வந்தது. இவ்வளோ லாங்கில் வந்துமே கரெக்டாக அந்த 3 நாள் ரிசல்ட் கரெக்டாகவே வந்துக்குது. அதோட இந்த 16ன்ற நம்பர் இப்போ 05 ரெண்டுமே வந்து ஒரு நம்பர் குறைஞ்சிச்சு. புரியுதா பாருங்கள், இந்த 16ன்ற நம்பரை ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள், 05ன்னு வரும். அது அப்படியே வந்தது பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஒவ்வொன்றும் குறைச்சா என்ன வரும் அப்படின்னா, வருமானு சொல்ல முடியாது, வந்தாலுமே வந்துடலாம். ஓகேவா? அது 0ல் ஒரு நம்பர் குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 வரும். 1ல் ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா 0 தான் வரும். 90ன்ற நம்பருமே பிசி அப்படியே வந்துடலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது தொடர்ந்து 6 நாளுமே வரலாம். ஓகேவா? இப்போ 4 நாள் வந்துருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்க. ரெண்டாவது இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ நாள் கழிச்சுமே இந்த 78க்கு 50 கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 78 தான் நமக்கு பிசி வந்தது. அதுக்கு மேலே இருக்கிற 50, 05 அப்படின்னு எவ்வளோ கிளியராக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மேலே 63 அப்படின்ற நம்பருமே திரும்பவுமே 36 அப்படின்னு வருமா பாருங்கள். ஏன்னா 2 சான்ஸ் தான் வருது, சொல்ல முடியாது. இது இப்போ இது வந்து பழசெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அந்த எவ்வளோ லாங்காக இருந்தாலும் அந்த பேட்டர்ன் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த 8ஆம் தேதிக்கான கெஸ்டிங் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 56 வரும்போதே அதை நான் கெஸ் பண்ணி வச்சது தான். இந்த 56க்கு ஒரு 65. ஓகேவா? ஏன் அதை கெஸ் பண்ணேன்னா, இங்கே பாருங்கள் 2, இங்கே 1, இந்த 1க்கு இங்கே 6 வச்சிச்சு. ஏன்னா இந்த 56, 15 அப்படின்னு நீங்கள் திரும்பும்போது கரெக்டாக இதோடு இருக்கிற நம்பரு இங்கே பாருங்கள், நமக்கு 6 அப்படின்ற நம்பர். ஓகேவா? அதாவது இந்த 15 இங்கே இந்த 56 கரெக்டாக நமக்கு 65ன்னு திருப்பும்போது இந்த 1க்கு ஆப்போசிட்டு இங்கே 6ன்னு வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 56க்கு எப்படி இங்கே 58 இங்கே 65க்கு அப்படியே நமக்கு இங்கே 85 பிசி வைக்கணும். ஓகேவா? இந்த 85 பிசி வைக்கும்போது கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட் வந்து இங்கே வரணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே இது இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? ஆனால் அது வந்தாலுமே இந்த பேட்டர்ன் படி இங்கே தான் வரணும். அதுதான் வந்து என்ன வரணும் அப்படின்னா 785 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? இங்கே ஒரு 789, இந்த 78 கரெக்டாக இங்கே வந்துச்சு. இருந்தாலுமே நமக்கு வர வேண்டிய நம்பர் என்னன்னா, இந்த 56க்கு எப்படி 65 அப்படி திரும்பிச்சோ, இந்த 58க்கு 85 திரும்பிச்சுன்னா, இந்த 2க்கு இங்கே 7 வந்துச்சுன்னா 785 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? 785 அப்படின்னு தான் வரணும். அதான் வந்து கெஸ்ஸிங் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அப்படி தான் வரணும். ஓகேவா? இப்போது நான் முன்னாடியே வந்து ஒரு ஃபாலோ நம்பர் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இங்கே பாருங்கள் 49 வந்துடுச்சு, 65 வந்துடுச்சு. அப்போது 05 இல்லைன்னா 16, 27 அப்படின்னு நம்பர் ஏதாவது வரும் அப்படின்னு கரெக்டாக அந்த 05 ஓப்பனில் சொன்னோன்னா மெம்பர்ஷிப்பில் சொன்னோன்னான்னு தெரில. ரெண்டாவது மெம்பர்ஷிப்பில் வந்து இந்த 1ன்ற நம்பரை வச்சு ஃபாலோ நம்பர் சொல்லியிருந்தேன்.
கரெக்டாக 1 ஏ போர்டில் வரும். அந்த ஏ போர்டில் 1 வச்சு எந்த நம்பர் வருதோ அது ஆப்போசிட் ஃபாலோ பண்ணுங்கன்னு. எப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே 10 அது இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி கூட திடீர்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 10 கரெக்டாக பாருங்கள். ஏபியில் நமக்கு அதனுடைய ஆப்போசிட் நம்பர் வந்திருக்கணும். 15 இங்கே வந்துருச்சு. ஓகே, 10க்கு 15. ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மறுபடியும் 1 எங்கே வந்திருக்கு? இங்கே 10. ஒரு 13. 13 என்னன்னா இங்கே பாருங்கள், 18க்கு ஒரு 13. ஓகேவா? இப்போது அதே மாதிரி இங்கே மறுபடியும் ஒரு 13. அப்போது ஒரு 18 ஏபியில் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இப்போது 18 வரலாம். ஏன்னா இங்கே 70க்கு அப்புறமும் சில நேரத்தில் 8ன்ற நம்பர் இறங்கும். அதனால் 18 வரலாமான்னு தெரியல. இல்லைன்னா 18ன்ற நம்பரை நீங்கள் ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 18க்கு ஒரு 13. இப்போ 13க்கு மறுபடியும் ஒரு 18. அவ்வளோதான். பார்த்துங்க. ஏன்னா 10க்கு ஒரு 15. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. 18 ஏபியில் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற நம்பரு 785. ஓகேவா? பாருங்கள், கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்துச்சுன்னா பாருங்கள் 785. அப்படி 785ன்னு வரும்போது உள்ள நம்பரு அதிகமாக 0ன்ற நம்பர் தான் வரணும். 0785 அப்படின்னு வருதா பாருங்கள். ரெண்டாவது, இந்த மாதம் 0770 ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 57 வந்துச்சு, 25, 52, 20 எல்லாம் வந்துச்சு. அதில் 70ன்ற நம்பர் தான் இப்போது பேலன்ஸ் இருக்குது. அதனால் 0770 நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது 48, 84 அப்படின்ற நம்பருமே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போடணுன்னா டைம் இல்லை, அதான் பிரச்சனை. அதனால் பாருங்கள், 785 அப்படின்ற நம்பரை நீங்கள் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?